ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹா. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யத்கடாட்சைக்கலக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதா. மன்னுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். சுவாமி திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியில் முதல் பதிகம் முதல் பத்தில் முதல் பதிகம் முதல் திருமொழி. வாடினேன் வாடின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த 10 பாசுரத்துலையுமே நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு நாமத்தினுடையதான வைபவத்தை தான் கண்டுகொண்டேன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். அதில் முதல் பாசுரம் முன்னாடியே அனுபவிச்சிட்டோம். இப்போ 2வது பாசுரத்துலேருந்து அனுபவிக்க போகிறோம். இந்த 2வது பாசுரம் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் படைமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேர் அன்னம் துணையோடும் உணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு இந்த 2வது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு அவதாரிகையில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிறார். அநாதிகாலம் பகவத் தத்துவம் என்றொன்று உண்டு என்றும் அறியாதே விஷயப்பிரவணராய் போருகையாலே வாடினேன் என்றும் இளையவர் கலவியே கருதி ஓடினேன் என்றுமிரே கீழே சொல்லி நின்றது. அதில் அனுபவித்த வகைகளையும் காலமடங்க வியர்த்தமே போயிட்டென்றும் சொல்லி இப்படி போன காலமும் வியர்த்தமாகாதபடியான திருநாமத்தை காணப்பெற்றேன் என்கிறார். அப்படின்னு போன பாசுரத்தில் பகவத் தத்துவம் ஒன்று உண்டு அப்படின்னே தெரியாத, அப்படி தானே இன்றைக்கி எல்லோரும் இருக்கா. இருக்கிற ஞானத்திலே உயர்ந்த ஞானம் பகவத் தத்துவ ஞானம் அப்படின்னு கீதையிலேயே கண்ணன் சொல்லிட்டு போகிறார். அப்போ பகவானுடைய தத்துவம்னா பரதத்துவம் யார், பரபிரம்மம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானமே இல்லாத பரதத்துவம் ஒன்று உண்டு பகவத் தத்துவம் ஒன்று உண்டுன்னதே தெரியாது. ஆனால் எது தெரியும்னா உலக விஷய சுகங்கள் தெரியும், அது சுகம் கிடைக்கும், இதில் போனால் துக்கம் கிடைக்கும். இந்த விஷயங்களையே தெரிஞ்சுட்டு இப்படியே ஆத்மாவை பகவத் தத்துவ விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்காதபடி உலக விஷயத்திலே ஈடுபடுத்தினதுனால வாடினேன் அப்படின்னும் இளையவர் தரும் கலவியே கருதி அப்படிங்கிறதால துஷ்ட சங்கத்தில் சேர்ந்து அவள் தரக்கூடியதான என்னென்ன சுகபோகம்னோ துக்கமோ அதையே அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு போன பாசுரத்தில் சொன்னார். இந்த பாசுரத்தில் எப்படிடானா அதில் அனுபவித்த வகைகளையும் காலமடங்கு வியர்த்தமே போயிட்டென்றும் என்னென்ன விதமான சுகபோகங்களை அனுபவித்தோம் அப்படிங்கிறது தான் ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் படைமுலை துணையா பாவியே உணராது எத்தனை பகலும். இப்போ ஸ்திரீகள் பின்னாடியே ஸ்திரீ லோலம் தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்படி அலையச்சவே பெருமாளை பார்த்து ஆவியே அமுதே அப்படின்லாம் பகவானை பார்த்து சொல்ல வேண்டியிருக்க, பகவானை நினச்சி உருக வேண்டியிருக்க. கடைசியில் என்ன நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் உலக விஷயத்தில் நான் போயிட்டேனே, உலக விஷய சுகத்தில் ஈடுபட்டு இப்படியாக உலக விஷய ஸ்திரீகள் விஷயத்திலேயே நான் இதெல்லாம் பகவத் விஷயத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்திரீகள் விஷயத்தில் சொல்லிட்டு அதை மாதிரி என்னன்னா எத்தனையோ காலம் பழுதே ஒழிந்தன பகலும் எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் அப்படிங்கிறதுனால பல நாட்கள் பல ஆண்டுகள் பல ஜென்மங்கள் இப்படியே போயிடுது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அதை மாதிரி போகாதபடிக்கு போன காலமும் வியர்த்தமாகாதபடியான இழந்த நாளுக்கும் சேர்த்து வச்சு இப்போ நான் நாம சங்கீர்த்தனத்தை கண்டுகொண்டேன். நாராயணாங்கிற நாமத்தை கண்டுகொண்டதுனால இப்போ நான் சொல்கிற நாராயண நாமம் இழந்த நாளுக்கும் சேர்த்தாயிடும், வரக்கூடிய நாளுக்கும் சேர்த்து வச்சு இப்போ சொல்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எனக்கு ஜீவனார்த்தமாக நான் கண்டுகொண்டேன் இந்த நாமத்தை அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறாருன்னு அவதாரிகையே சொல்கிறார். ஆச்சரியமா இந்த பாசுரத்தில் முக்கியமாக என் நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிற இடத்துக்கு என் நாவினால் என்னுடைய நாக்குனால நான் நாராயணான்னு சொல்ல ஆரம்பித்தேன். கண்டுகொண்டேன்னா எந்த நாக்குனால நான் ஆவியே அமுதே என நினைந்துரியின்னு பொம்மநாட்டிகளை பார்த்து ஆவியே அமுதேன்னு பேசிட்டு இருந்த வாயால் இப்போ நாராயணாங்கிற நாமத்தை சொல்ல பெற்றேன். எப்பேற்பட்ட பாக்கியவான் நான் அப்படிங்கிறார். ஆவியே அமுதே என்று கொண்டு நிற்க கண்டார்
ஆவியே முதே என்று என் நாவினால் இப்பிரஜையை பெற்று வாழ்ந்தேன் என்பாரைப் போலே கரணம் இன்று பெற்ற பேற்றுக்கு பாங்காய் இருக்கையாலே வேறொரு சரீர வரிகிரகம் பண்ணினாலும் என் நாய் என்னலாமிரே இதரரை ஸ்தோத்திரம் பண்ணித்திருந்த உடம்போடே அப்படிங்கிறார். நான் என் நாவு என்னடனா யார் யாரையோ புகழ்ந்து பேசி அவளால் நமக்கு சுகம் கிடைக்கும்னா என்னென்னமோ போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருந்தேன். எனக்கு பொதுவாக உலகத்தில் வழக்கில் சொல்லுவாள், இந்த குழந்தை பிறந்தது நான் சௌக்கியத்தை அடைஞ்சேன். இந்த மனைவியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தால் என் மனைவி அவள் காலடி எடுத்து வச்ச வேலை சௌக்கியம் அடைஞ்சேன் அப்படிலாம் உலகத்தை சொல்லுவா இல்லையா? அதை மாதிரி இவர் சொல்கிறார், இப்பிரஜையை பெற்று வாழ்ந்தேன் என்பாரை போலே கரணம் என்று பெற்ற பேற்றுக்கு பாங்காய் இருக்கையாலே. இது ஒரு பாக்கியம் கிடைச்சது, அதை இழந்துட்டேன்னு இல்லாதபடிக்கு என் நாக்கு பேசுகிற சக்தியோடு நல்ல காலம் இருக்குது. ஊமையாக பிறந்திருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஊமனார் கண்ட கனவிலும் பொழுதாயின்னு போகிறார் பின்னாடி. இப்போ ஊமையாக பிறந்திருந்தா இந்த கரணக்குறைவினால், இந்த கரணத்துடைய சக்தி குறைவினாலே என்னால் சொல்லவே முடியாது. தெரிஞ்சிருந்தால் கூட சொல்ல முடியாதுன்னு இருக்கும். நல்ல காலம் கரணம் என்று பெற்ற பேற்றுக்கு பாங்காய் எனக்கு கிடைச்ச இந்த நாராயண நாமத்தை சொல்கிறதுக்கு பாங்கா நாக்கு இருக்கு. வாக்கஸ்தி வசவர்த்தினி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறார். அது மாதிரி இப்போது இந்த குழந்தை பிறந்தது, நான் வாழ்ந்தேன், சௌக்கியம் அடைஞ்சேன், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றேன், சௌக்கியமாக இருக்கேன் இப்போது அப்படின்னு சொல்கிறது மாதிரி இப்போ நாராயண நாமம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த நாக்கை கொண்டாடலாம் போல் இருக்குது. நல்ல காலம் பேசுகிற சக்தியோடு இருக்குது இந்த நாக்கு, இல்லாட்டா அதுவும் இழந்திருப்பேன் அப்படின்னு அது சொல்கிறாலாம் இங்கே. இப்படி பாங்காக இருக்கையாலே வேறொரு சரீர பரிகிரகம் பண்ணினாலும், ஒரு காலம் இதை விட்டுட்டு வேற சரீரம் எனக்கு கிடைச்சதுன்னா அப்போ கூட என் நாவினால்னு சொல்லிக்கலாம்படியா. ஏன்னா இப்போ சொல்கிற நாராயண நாமம் இழந்த நாளுக்காகவும் உஜ்ஜீவனம், வரப்போகிற நாளுக்கும் உஜ்ஜீவனை ஹேத்துவாக்கிறதுனால எந்த சரீரம் நான் இனிமேல் எடுத்தாலும் என் நாவினால்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஜென்மாவில் இப்போ கிடைச்ச இந்த உடம்பு, இந்த நாக்கை பெருமையாக கொண்டாடலாம்படியே எனக்கு என்ன நாராயண நாம ஸ்பர்சம் பட்டுடுத்தே, நாராயணன்ற சொல் நாக்கில் பட்டுடுத்தே. அப்போ இது என் நாக்கு, இது என் உடம்பு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். இது இல்லையானா, நாராயண நாமம் சொல்லலையானா இந்த சரீரமும் வியர்த்தம், அதில் நாக்கோ இந்திரியங்களோ எல்லாமே வியர்த்தம் தான் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். இதரரை ஸ்தோத்திரம் பண்ணி திரிந்த உடம்போடே இப்படி புறத்தியார ஸ்தோத்திரம் பண்ணியே என் காலங்கள் போயிடுது. எவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா தமுஸ்தோதார பூர்வியம் யதா விதருதஸ்ய அப்படின்னு ரிக்குவேதம் சொல்லுது. எவனை ஸ்தோத்திரம் பண்ணனா புகழும் நல் ஒருவன் என்கோன்னார் ஆழ்வாரம். அதையே திருவேங்கடமுடியான அந்த நாராயணனை வாயால் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய என் வாய் புறத்தியாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி தெரிஞ்சதான இந்த நாக்கு, என் நாவினால் அப்பேற்பட்ட என் நாக்குனால உய்ய நான் கண்டு கொண்டேன், உஜ்ஜீவிக்கும்படிக்கு கண்டு கொண்டேனே. இந்த மாமச பிண்டமான நாக்குனால உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஏதுவான விஷயத்தை நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேங்க. மறந்த மதியின் மனத்தால் இறந்தே எத்தனையும் என்று நான் உஜ்ஜீவிக்கும்படி கண்டு கொண்டேன். பகவானை மறந்துட்டேன், சம்சாரத்திலேயே உழன்றிருந்தேன். இப்படி மறந்த மதியின் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அப்படின்னு சொல்லும்படிக்கு எவ்வளவோ ஜென்மா பிறந்து செத்து இப்படியே போயிட்டதான எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா உஜ்ஜீவிக்கும்படி இனிமேல் அடுத்த பிறவியே இல்லைடாப்பா. நச்சபுனராவர்த்தத்தை இதின்னு வேதம் சொல்கிறதே. அது மாதிரி அடுத்த பிறவியே இல்லாதபடியான உஜ்ஜீவனம் அது எங்கே போனால் கிடைக்கும்னா வைகுண்டம் போனால் தான் கிடைக்கும். அடுத்த பிறவியே இல்லாதபடி ஆகும். அங்கே போனால் வைகுண்டம் போயிட்டா மட்டும் போருமாண்ணா, போயிட்டா மட்டும் போகிறது சம்சாரத்துலேருந்து விடுதலை கிடைச்சதுன்றதோட ஆகிடும். அங்கே போயிட்டு அப்புறமா என்னடான்னா கைங்கரியம், அந்த கைங்கரியம் தான் பலன், அதுதான் உஜ்ஜீவனம்னு அர்த்தம். உஜ்ஜீவனம்னாலே கைங்கரியம், கைங்கரியம்னாலே உஜ்ஜீவனம். உய்ய அப்படின்னு எத்தனை நேரத்தில் ஆழ்வார் பாசத்தை சொன்னார். உய்ய உஜ்ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த உஜ்ஜீவனம்னாலே கைங்கரியம். அந்த கைங்கரிய பரிதந்தமான எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய நாராயண நாமத்தை நான் கண்டு கொண்டேன் அப்படிங்கிறாருங்க. உஜ்ஜீவிக்கும்படி கண்டுகொண்டேன் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தித்தால் அது சொரூபமாய் இருக்குமா போலே சப்தத்தை சொல்லுகையும் சொரூபமாய் இருக்குமிரே. இப்படி பிராப்தமாய் இழந்ததை காணப்பெற்றேன் என்கிறார். என்னுடைய சொரூபத்தை முதல்ல காட்டி கொடுக்கக்கூடியதான் திருமந்திரம். அவளுக்கு சொரூபம் என்னடான்னா நான் நாராயணனுக்கே உரியவன், வேற யாருக்கும் உரியவன் இல்லை அப்படிங்கிறத இந்த நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்துக்கு அர்த்தம். என்னாச்சுன்னா அந்த பூர்ண அர்த்தமும் இந்த நாராயணா சொல்லுக்குள்ளேயே அடக்கம். சொல்லப்போனால் நமோ நாராயணாயன்னு சொல்கிறதும் நாராயணான்னு சொன்னாலும் அதுக்குள்ளே இது அடக்கமாக இருக்கிறதுனால
அப்பேற்பட்டதான திருமந்திரார்த்தத்தை தரக்கூடிய இந்த சப்தமான நாராயண நாமத்தை நான் கண்டுகொண்டேன். அது சொல்கிறாருங்க, நாராயணா என்னும் நாமம் நாவாயில் உண்டே என்னும் அத்தை நாவாயின் உண்டானால் ஓவாது உரைக்கும் முறை. எப்போ நாக்கில் நாராயணா வந்துடுத்தோ அப்புறமா ஓய்வு ஒழிச்சல் இல்லாத அதையே சொல்லணும். ஏன்னா இன்னொரு ஆழ்வார் அங்கே சொல்கிறார், நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாது உரைக்கும் உரையுண்டே அப்படிங்கிறார் இல்லையா. அவன் நாராயண நாமத்தை நம்ம கண்டு கொண்டுட்டோன்னா, நாராயண தெரியுமே, எனக்கும் தெரியுமே, பெருமாளுடைய பேர் இது, வேறு என்ன தெரிஞ்சுங்கன்னா அந்த பேரை சொன்னாலே எல்லா பலனும் கிடைக்கும், மோட்சம் வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுடுது. ஆனால் அகண்டமாக சொல்ல வேண்டாமோ, தெரியும்னு சொன்னால் நிற்கதற்கு தகனாரே வள்ளுவர் கூட. அது மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம நாமத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டாமா. அதை தான் இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார் இங்கே, நமோ நாராயணா என்று ஓவாது உரைக்கும் உரையுண்டே. அப்பாப்பாது ஓய்வு ஒழிச்சல் இல்லாத இந்த நாமத்தை சொல்லும்படியான பாக்கியம் அப்படின்னா. இப்போ திருமந்திரார்த்தம் பூரா தெரிஞ்சு திருமந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு அது என்ன பலனோ நாராயணன் சொன்னாலே அதே பலன்தான். தெரிஞ்சோ தெரியாதையோ நெருப்பில் கை வச்சா அது எப்படி சுடுமோ, எப்படி தெரிஞ்சோ தெரியாதையோ விஷத்தை குடிச்சுட்டா அது மரணத்தை தான் கொடுக்குமோ, அது மாதிரி நாராயண நாமத்தை தெரிஞ்சோ தெரியாதையோ நீ சொன்னாலும் திருமந்திரார்த்தத்தில் சொன்ன ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதான ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கறது இல்லையா, அத்தனையும் உனக்கு தன்னால் இந்த நிஷ்டையில் இருக்கிறவனா அவனை பண்ணிவிடும் நாராயணா சொன்னால் கூட அப்படின்னு நீங்கள் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். மேலே அடுத்த பாசுரம் சேமமே வேண்டி அதை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.